हालेलुया। பாவத்தை தெய்வத்திடம் அறிக்கை செய்யணும். पाप को प्रभु के पास कबूल करो. अनेक பேருக்கு டவுட்டா இந்த காரியத்திலே. कई जन के इस बातों में शक है. अनेक பேர் कई जन மனிதனிடம் பாவ அறிக்கை செய்கிறாங்க. मनुष्य के पास पाप की कबूल தவறான காரியம். वो गलत है. மனுஷனிடத்தில் பாவம் உண்டு. मनुष्य के पास पाप है. பிரசங்கி 7:20 அதுதான் சொல்லுகிறது. सबोदेक 7:20 में लिखा है. ரோமர் 3:10 அதுதான் சொல்லுகிறது. रोमियो 3 अध्याय 10वां वचन में लिखा है. பாவம் செய்யாத மனிதன் இல்ல. पाप नहीं करने वाला कोई नहीं है. எல்லாரும் பாவம் செய்திருக்கிறாங்க. सभी पाप किए हैं. எல்லாரும் பாவம் செய்திருக்கிறாங்க. सभी पाप किए हैं. அப்படினா பாவம் செய்யாத ஒரே ஒரு மனிதன், पाप ना करने वाला एक व्यक्ति நம்ம இயேசு மாத்திரமே. हमारा यीशु केवल है. उयर्तिरे हालेलुया. हाथ उठाकर हालेलुया. யாரோடு பாவ அறிக்கை செய்ய வேண்டிய தேவை किसी के இல்லை. पास पाप कबूल मत करो. தெய்வத்திடம் வந்து பாவ அறிக்கை செய்யணும். प्रभु के पास पाप की कबूल करो. தெய்வத்திடம் வந்து பாவ அறிக்கை प्रभु செய்யணும். के पास पाप कबूल करो. இயேசு பாவம் இல்லாதவர். यीशु पाप रहित. பாவம் இல்லாத பிறந்தவர். वो पाप के बिना जन्म हुआ. பாவம் இல்லாத வாழ்ந்தவர். पाप के बिना जीवन பாவம் बिताया. இல்லாத மரித்தவர். पाप के बिना मरा. அவர் பரிசுத்தராய் वो இருக்கிறார். पवित्र है. அவரிடம் பாவ அறிக்கை செய்யணும். उसी के पास पाप की कबूल இந்த करो. உலகத்தில் ஜீவித்தப்போ சவாலாய் வாழ்ந்தவர். इस संसार में चुनौती के साथ जीवन என்னிடத்தில் बिताया. குறை உண்டு யாரால் சொல்ல முடியும்? उसके पास कमी को कोई नहीं बोल पाया. அரை கூவல் விடுத்து சவாலாய் வாழ்ந்தவர். वो चुनौती देने लगा. अनेक பேர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். कई जन यीशु के बारे में गवाही दी. हम சத்துருவாய் இருக்கிற சாத்தான் சாட்சி கொடுத்திருக்கிறார். शत्रु शैतान भी गवाही दिया. நீர் பரிசுத்தர் என்று. तू पवित्र है. हम சில வெள்ளி காசுக்கு हम விற்று போட்ட யூதாஸ் சொல்லி கொடுக்கிறார். यूदास भी यीशु के बारे में कहा. இவரிடத்தில் குற்றம் இல்லை. इसके पास कोई दोष नहीं है. ஏரோது சொல்லுகிறார். हेरोदेस लिखा. இவர் நீதிமான். ये धर्मी है. கரம் உயர்த்து हालेलुया. ஹalleluya. இந்த தெய்வத்தை போல इस प्रभु के समान பரிசுத்தமான தெய்வம் வேற யாரும் இல்லை. पवित्र प्रभु और कोई नहीं है. இந்த தெய்வத்தை போல इस प्रभु के समान பரிசுத்தமான தெய்வம் யாரும் இல்லை. पवित्र परमेश्वर कोई नहीं है. அதுകൊണ്ട് தெய்வத்திடம் தைரியமாய் கடந்து उस வந்து प्रभु के पास हिम्मत के साथ தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்தார். अपने पाप को कबूल करो. எல்லா அநியாயத்தை நீக்கி सारे अन्याय को दूर நம்மை कर சுத்திகரிக்க தெய்வம் வல்லமை உள்ளவராய் करने के இருக்கிறார். लिए योग्य है.